வணக்கம், சரவணன் ஃப்ரம் கணபதி. இது மெஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். மெயினாக வந்து இங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரே காரணம் ஹெல்த்துங்க. இங்கே சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸில் கண்டிப்பாக பசி வரும். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஹோம்மேட், சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் போட்டு மெயினாக பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் தள்ளி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரே காரணம் டேஸ்ட் மட்டும் இல்லை, குவாலிட்டி. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நிறைய 4-5 வீடியோக்கார எடுத்துருக்காங்க. அந்த ஓபி சுதாகர் அவர் வந்து இங்க 2 ட்ரிப் எடுத்து போயாச்சு. அவரே 2 ட்ரிப் அவர். ஆமா, அவரே 2 ட்ரிப் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறதுனால மறுச்சும் வந்து யூடியூப்ல போட சொன்னாங்க. அவரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நல்லா அவங்களே சாப்பிடுவாரு. அதெல்லாம் குடும்பத்தோடய வந்திருக்காங்க. அத்தனை பேர் பசங்க 2 அது சம்சாரம் அவங்க நல்லா வந்து சாப்பிடுவாரு. அதான் சிட்டி லைஃப்பை கம்பேர் பண்ண போச்சு வில்லேஜ் லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து எல்லாருக்குமே ஒரு தடவையாச்சும் வாழ்ந்து பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி தாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷமா வீட்டு முறை சமையல் படி காலையில் 7 மணிக்கெல்லாம் தலவாழையில இட்லி கூட குடல் குழம்பு, சிவரொட்டி, வெத்த பொரியல், புறாக்கறி அப்படின்னு நிறைய ஐட்டம் காலையிலே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருப்போம். இவங்க கடையில் அப்படி என்ன ஸ்பெஷலுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. என் பேர் பாலச்சந்தர். நான் இங்கே 2வது தடவை வர்றேன். ரெகுலராக நான் வருவேன். இங்கே எப்படின்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். எல்லாமே ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய இந்த சைடு போகிறவங்க, ஊட்டி போகிறவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே குடல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. குடல், அதுக்கப்புறம் தலைக்கறி, அதுக்கப்புறம் சிக்கனில் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் வறுவல், புறாக்கறி, இது எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து நம்மளுக்கு காலையில் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எடுத்து அதை ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு எந்த வித வயிற்றுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. இது நான் வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போகிறேன். சுவரொட்டி எல்லாமே இங்கே கிடைக்கும். எப்படி கவனிக்கிறாங்க? கவனிக்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேர் எடுக்குது. எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்றாங்க. வெளியில் ரொம்ப டிராஃபிக் எல்லாம் ஆகுது, அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் என்னன்னா அந்த டேஸ்ட்டு இது வந்து வெளியில் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி கடையில் லோக்கலில் எங்கேயும் இல்லை. நம்ம பெரிய ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம இது பண்ண முடியாது. அது கமர்ஷியலாக இருக்கும். ஆமாம், அது வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக இருக்குது. இது ஆஃபோர்டபுள் ரேட்டு வந்து ஆஃபோர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபேமிலியே சாப்பிட்டாலும் ஒரு 400-500 ரூபாயில முடிஞ்சிடும். அதனால இது. ஹாய், நான் தீக்ஷிகா. ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். நான் நேரில் வந்து சாப்பிட்டதில்ல, பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி தான் நேரில் வந்து சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது. அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி பெரிய மசாலாலாம் எதுவும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திருப்பூர். சிட்டி சைடில் ஹோட்டலில் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நம்ம கிராமத்தில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குடி செட்டப்பில் வந்து சாப்பிட்றதுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட். அதுதான், அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே நல்லா இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பார்த்து சர்வ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க? நான் வந்து குடல் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் சிக்கன் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அவங்கெல்லாம் குடல் சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. குடல் கறிக்கு நம்ம வீட்டில் செய்கிற மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி கூட்டும் நம்ம வீட்டில் மட்டன் செய்கிறதுக்கு, சிக்கன் செய்கிறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே ஸ்டைலில் தான் நம்ம இதுக்கான கூட்டும் நம்ம ரெடி பண்ணி உள்ளே போடுறோங்க. கடையில் வாங்கி போடுற மாதிரி எதுவுமே இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணது. நாங்கள் இங்கே நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு. இட்லி, குடல் குழம்பு ஃபேமிலியோட. இப்போ வந்து ஃபேமிலி
பேரன் பேத்தி மருமகன் 3 பேர் 4 பேர். அவங்களுக்கு இது ரொம்ப ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு 6-7 டைம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி காரணம்? அது அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு ஷார்ட் பாருங்க, நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. சொன்ன பிறகு அப்புறம் நெக்ஸ்ட் ரெகுலரா வரலாம் அப்படின்னு. செவ்வரொட்டிலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொட்டி கிடைக்குமே, இங்கே கிடைக்கும். எல்லாம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். முன்னாடியே சொல்லி வச்சாதான் கிடைக்கும். சொல்லி வச்சாது சில ஐட்டங்கள். எப்பவுமே இந்த க்ரௌட் இருக்குங்களா? இங்கே சண்டே அன்னைக்கு எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். மற்ற நாள் நாம தெரியாது சொல்றதுக்கு. அது சண்டே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு நீங்க வந்தா தினமும் ஆர்டர் பண்ணுறா என்ன? அதாவது இப்போ எப்படின்னா இந்த ஆந்தி வேலையும் சாப்பிட்ருக்குறோம். ஊட்டி போகிறப்போ குன்னூர் போகிறப்பலாம் சண்டேனா இதுக்குன்னே வரோம். ஸ்பெஷலாக வந்து சாப்பிட்டு போய் நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே இதுக்காண்டி பிளான் பண்ணி வரோம். பிளான் பண்ணி தான் வர்றது. பிளான் பண்ணி தினசரி தினசரி நான்வெஜ். காலையில் குடல், மட்டனு, தலைக்கறி, மூளை. ஞாயிற்றுக்கிழமையான செவ்வரொட்டி, ரத்த பொரியல், நாட்டுக்கோழி. ஞாயிற்றுக்கிழமை ஜெயின். ஞாயிற்றுக்கிழமை 10 ஐட்டம் இருக்குது. மித்த நாளில் காலையில் நேரம் 5 ஐட்டம் இருக்குது. காலையிலேயே மத்தியானம் ரெகுலராக இருக்குது. திங்கக்கிழமை விட்டு வார லீவு கடையில். நான் வந்து 35 வருஷம் வந்து கடை நடத்துகிறேன். கஸ்டமர் நிறைய எனக்கு பழக்கம். ரொம்ப நாளாக அந்த கடைக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுப்பேன். நல்லா இதை பண்ணி கொடுப்பேன். ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பேன். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் எடுத்து வச்சிருவேன். அவங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இது பண்ணிடுவேன். கஸ்டமர் மனசுல பட்டு ரொம்ப உங்களை பாராட்டி நிறைய 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 கஸ்டமர் இருக்கிறாங்க நம்மளுக்கு. ஏன்னா நான் 35 வருஷம் சர்வீஸ். இந்த ஏரியாவுக்கே குடலில் ஃபஸ்ட்டு பழக்கணும்னு நான் தான். என் பேர் நல்லா லட்சுமி மெஸ் ஹோட்டல்னா எல்லாத்துக்கும் 100 மைல் சுற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லட்சுமி மெஸ் ஹோட்டல்னா ஊட்டி மெயின் ரோட்ல இருக்கிற கடைன்னா எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல கஸ்டமர்லாம் கோயம்புத்தூர் இருந்து தொண்டாமுத்தூர், பல்லடம் இப்படி எடுத்தீங்கன்னா கோத்தகிரி, ஊட்டி இப்படி எடுத்தீங்கன்னா வடவள்ளி, மருதமலை அடிவாரத்துலேருந்து எல்லாம் வருவாங்க. கரூர், காங்கேயத்துலேருந்து எல்லாம் வருவாங்க. ஃபோன் பண்ணிட்டு நைட்டு ஃபோன் பண்ணி சென்னையில் ஃபோன் பண்ணிட்டு கூட காலையில் வந்து சாப்பிடுவாங்க. இன்னத்தினால சொல்லிடுவாங்க. எல்லா ஐட்டம் இருக்கு. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் 10 ஐட்டம் கடையில். கார் நிப்பாட்டிட்டு வந்து சாப்பிட்றாங்க. எல்லாமே கார் நிறுத்திட்டு வந்து சாப்பிடுவாங்க. எத்தனை பேருமே கார் நிறுத்திட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இங்கே ஊட்டி போறையே வந்து காரை முன்னால் நிறுத்திட்டு சாப்பிட்டு ஊட்டி போயிடுவாங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நிறைய 4-5 வீடியோக்கார் எடுத்திருக்காங்க. அந்த ஓபி சுதாகர் அவர் வந்து இங்கே 2 ட்ரிப் எடுத்து போயாச்சு. அவரே 2 ட்ரிப் அடுத்த ட்ரிப் வரும். ஆமாம், அவரே 2 ட்ரிப் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாவதா மறுச்சும் வந்து யூடியூப்ல போட சொன்னாங்க. அவரு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நல்லா அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே சாப்பிடுவாரு. அதெல்லாம் குடும்பத்தோடய வந்திருக்காங்க. அத்தனை பேர் பசங்க 2 அது சம்சாரம் அவங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. நல்லா ஒன்று முடிச்சிடலாம். நல்லா நீட்டாக இருக்குங்களா? நல்லா இருந்துச்சு. பிரகாசமாக இருக்கு. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை புறாக்கறி. இப்போ புறாக்கறி வந்து இப்போ 2 மாசமா இருக்குது புறாக்கறி. ஞாயிற்றுக்கிழமை ஈரல், புறாக்கறி, மூளை, செவ்வரொட்டி ஸ்பெஷல் 4 ஐட்டம். மித்த நாளைக்கு எல்லா நாளுமே தலைக்கறி, மட்டனு, குடல், சிக்கன் எல்லாம். இன்னைக்கு மட்டும் 8:15 போடுவேன். மித்த நாள் வந்து 8:30 ஆகுது. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆளுக்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடுவோம். நேரமா வர முடியாது. ஆமா, ஏன்னா குடலை 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா 10 நிமிஷம் லேட் ஆயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லேட்டா வந்தாலும் குடல் முடிஞ்சிருச்சு. இல்ல சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. வச்சிருவோம் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய ரெகுலர் கஸ்டமர் வராங்க. அது நிறைய இருக்குதுங்க. ஃபோன் பண்ணிட்டே வருவாங்க. காரு வந்து நின்றுட்டே இருக்கு. போக நீங்க பாருங்க, நீங்க போறதுக்குள்ளே வந்து நின்றுட்டே வந்துட்டே இருக்குல்ல. எல்லாம் குழந்தைங்களோட எல்லாமே எல்லாம் லீவ் இருந்தால் ரோடு களைகட்டிக்கு. ரோடு எப்பவுமே விஐபி ரோடு ஆச்சு. இந்த ரோடு வந்து விஐபி ரோடு. நல்லா இது. இப்போ ஹோட்டல்ல சமைக்கிறதுக்கும் நம்ம கிராமத்துல சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஹோட்டல்ல வந்து கடையில் வாங்கி போடுவாங்க. நாங்கள் சொந்தமாக எல்லாம் தூளெல்லாம் சொந்தமாக அரைச்சி வாங்கி கடையில் வாங்க மாட்டோம். எல்லாம் சின்ன வெங்காயம். குடலுக்கு வந்து சின்ன வெங்காயம் 20-25 கிலோ வெங்காயம் போட்டு நான் கூட்டு வைப்போம். ஹோட்டலில் பெரிய வெங்காயம் வைப்பாங்க, இனிக்கி சாப்பிட முடியாது. அதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. சின்ன வெங்காயம் நாங்கள் 25 கிலோ போடுவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு மட்டும் கூட்டுக்கு மட்டும் 10 ஐட்டுக்கு கூட்டுக்கு போடணும். அதனால கூட்டுக்கு போட 10 ஐட்டம் வைப்போம். இல்லை மசாலா என்ன ஐட்டம்? மசாலா கூட்டுத்தானுங்க, வேற எதுவும் போட மாட்டோம். கூட்டு வெங்காயம் வச்சு கூட்டாட்டி ஐட்டத்துக்குள்ள போடணும். அதுதான் பெருசு, வேற எதுவுமே இல்லை. கூட்டுல எல்லா டேஸ்ட்டும் டேஸ்ட் கொடுக்குது. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட், பெரிய வெங்காயம் மட்டும் டேஸ்ட் கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து வர்றதுக்கு அன்னூர் வரைக்கும் கோயில்பாளையம் டு அன்னூர், கோவை டு கோயில்பாளையம், கோயில்பாளையம் டு அன்னூர். அன்னூர்ல இருந்து லெப்ட் திருப்பினா 2.5 கிலோமீட்டர் கடைங்க. லட்சுமி மெஸ் லெப்ட் சைடுல கடை.
அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்தால் மேட்டுப்பாளையத்துலேருந்து 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ரைட் சைடில் லட்சுமி மெஸ். அதே இடத்துல லட்சுமி மெஸ் 20 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் வரலுக்கு. இப்படி வரல பக்கம். சரிங்களா? எல்லா வரைக்கும் எல்லாம் தரமாக இருக்குங்க கடை. எல்லாருமே வந்து ஃபோன் ஆர்டர் வேண்டியதில்லை. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக கொடுப்போம். எந்த வித இதுவும் இல்லை. நான் ஒரு 35 வருஷமாக கடை நடத்துகிறேன். எந்த இதுவும் இல்லை. அருமையாக டேஸ்ட் நல்லா கொடுப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் MS சூர்யா.